நேற்றைய ஜட்மெண்ட்ல ஒரு டீடைல்டு என்கொயரி நாங்க நடத்திட்டு இருக்கோம் பேஸ்ட் ஆன் இடியினுடைய லெட்டர் அடிப்படையில் இடி 27ஆம் தேதி கடிதத்தை அனுப்புகிறது. 1ஆம் தேதி டிவிஎஸ்சியினுடைய விசாரணைக்கு உத்தரவிடப்படுகிறது. டிவிஎஸ்சி டீடைல்டு என்கொயரி நடத்துவதற்கு விஜிலன்ஸ் கமிஷனருக்கு கடிதத்தை வைத்து 12/11/2025 அன்று டிவிஎஸ்சியும் விஜிலன்ஸ் கமிஷனரும் டீடைல் என்கொயரி நடத்துவதற்கு உத்தரவு போட்டாங்க. இதையெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் கோர்ட் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியதற்கு காரணமாக தீர்ப்பில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க முரளி? சரி, ஒரு காக்னிசபிள் ஆஃபென்ஸ் இருந்தா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். சரி, இப்ப லேட்டஸ்ட் பிஎன்எஸ்எஸ் 173 அதுல சப்செக்ஷன் 3ல 14 நாளில் நீங்க வந்து இது வந்து பிரிலிமினரி என்கொயரி பண்ணீங்கன்னா அதாவது முதல் கட்ட ஆய்வின் போது 14 நாட்கள் வந்து அந்த ஆய்வு நடத்த வேண்டும். அந்த ஆய்வுக்குள்ள நீங்க வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்க வேண்டும். இதுதான் அவங்க எதிர்பார்த்தது. இந்த இப்ப இருக்க கையில் இருக்கும் இந்த வழக்கு எடுத்துக்கிட்டா பல ஆவணங்கள், அதாவது உண்மையிலேயே வந்து அவர் மேல் குற்றம் சாட்டப்படுவதற்கு வலுவான ஆதாரங்களை கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 238 பக்கங்கள் கொண்ட அந்த கடிதம். அதுல இவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருப்பதால் இதுல வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கான முகாந்திரம் ஆணித்தரமாக இருக்கிறது. ஆகவே பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு சீல் பண்ண கவர்ல நீங்க என்னென்னலாம் எவிடன்ஸ் சப்போர்ட் பண்ணீங்க கொடுத்தீங்க, அதை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு நீதிமன்றம் வாங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் பார்த்து இவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அதை பார்த்த நீதிமன்றம் இந்த தீர்ப்பில் அது சம்பந்தமாக ஏதாவது எழுதியிருக்காங்களா? அதை பத்தி அந்த 232 பக்கங்கள் அந்த அவங்க அனுப்பிய கடிதத்தில் 232 பக்கங்களில் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அது மட்டும் தான் எழுதியிருக்காங்க, மற்றபடி அவங்க எதுவும் சொல்ல. ஓகே 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 இதுல ரெண்டு தரப்புல திரு இன்பதுரை அவருடைய தரப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு முரளி? சரி, 2 பேர் வழக்கு தொடுக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஆதிநாராயணன், ரெண்டாவது இன்பதுரை அவர்கள் வந்து மேலவை உறுப்பினர். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆதிநாராயணன் வந்து ஃபைல் பண்ணவும் நமது அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் நம்ம PS ராமன் அவர்கள் அரசு தரப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறார்னா, இவர் அத்திநாராயணன் பேர்லயே 1008 கேஸ் இருக்கு, இவர் ஏதோ உத்தமர் போல இங்க வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு, இவருடைய பானஃபைடோ இவருடைய லோக்கல் ஸ்டாண்டியோ கொஸ்டினபிள் அப்படிங்கவும் அது உண்மையான கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஆரம்பத்துல அஃபிடவிட்ல இந்த மாதிரி கிரிமினல் கேஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்க தெரிவிச்சிருக்கோம். அதை தெரிவிக்கவும் இல்லை நாத்தினாரன். பின்னாடி தெரிவிக்கிறாங்க, அடிஷனல் அஃபிடவிட் போட்டு தெரிவிக்கிறாங்க, ஆமா ஆமா இத்தனை குற்றங்கள் சாட்டப்பட்டுள்ளன, அந்த எத்தனை கேஸ் வந்து நிலுவையில் இருக்கு, இத்தனை கேஸ் அக்யூட் ஆயிட்டாரு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு தான் உயர்நீதிமன்றம் இந்த அத்திநாராயணனுடைய பெட்டிஷனை டிஸ்மிஸ் செய்கிறோம். அந்த பெட்டிஷன் அவங்க பார்க்கவே இல்லை, டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க எடுத்துக்கிட்டது முழுக்க அதாவது திருவாளர் இன்பதுரை அவர்களின் பெட்டிஷன். ஏன்னு கேட்டா அவர் ஒரு மேலவை உறுப்பினர். அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றங்கள் சாட்டப்பட்ட குற்றங்கள் பாத்தீங்கன்னா இந்த 2538 பணியிடங்கள் நிரப்புவதற்காக ரவிச்சந்திரன் மற்றும் மணிவண்ணனா மணிவண்ணன் அவருடைய 2 பிரதர்ஸும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. யாரு ஏனோட அவர்கள் இன்வால்வ்மெண்ட் மட்டுமே இதனால் இந்த இத்தனை பணியிடங்களை பூர்த்தி செய்ய முடியாது. ஆகவே பிரதான அதிகாரிகள், ஃபார் எக்ஸாம்பிள் IAS அந்த மாதிரி அதிகாரிகளும் இது இன்வால்வ் இருப்பாங்க. முக்கிய அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் இன்வால்வ்மெண்ட் மற்றும் மினிஸ்டருடைய இன்வால்வ்மெண்ட் இதுல இருக்கிறதால் நாங்கள் வந்து இதை அனுமதிக்கிறோம், அதாவது இன்பதுரை அவர்களின் பெட்டிஷனை நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் அதுல வந்து அனுமதிக்கிறார். ஓகே 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 பேசலாம். முரளி வணக்கம், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது முரளி. இந்த கேஸோட கோர் அஜெண்டா இருக்குல்ல, இல்ல ஒரு 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 பிரைம் டார்கெட்
அப்படின்னா இது டைரக்டா வந்து சிஎம் கிட்டயே போய் நிக்க விரும்புகிறதா இந்த கேஸ், அல்லது இந்த இந்த வழக்கினுடைய போக்கு நேரா சிஎம் வீட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்குதா? அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் தயக்கமா பேசுறீங்க, கொஞ்சம் டீட்டெயிலா பேசுங்க. தயக்கமா தான் பேசல. நான் தம்பி ரஜினிகாந்த் வந்து மைக்கு முடிச்சுக்கிட்டே தான் மேடையில இருக்க மாதிரி பேசிட்டாரு. சரி, திடீர்னு இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி, தேர்தல் வருகிறது அப்படின்னு ஒரு உள்நோக்கம் வேற கற்பிச்சுட்டாரு. அதுல கொஞ்சம் வாயடிச்சு போயிட்டேன். ஏன்னா நான் என்ன சொல்லணும்னா அரவிந்த் ஒரு தவறு பண்ணிருக்காங்க. என்ன இந்த ஆளுநர்களை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, தவறு பண்ணிருக்காங்க, ஆனா மாட்டிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. அங்கதான் பிரச்சனையே. சரி, ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அதாவது என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கோடு யூஸ் பண்ணிருக்காங்க. 10 ரூபா நோட்டை கொடுத்து அந்த 10 ரூபா நோட்டை தான் ஆவணமா பணம் பெற்றுக்கொண்டோம், இவருக்கு வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு பழைய 10 ரூபா நோட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 10 ரூபா நோட்டை ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி 3 பேர் 1 கோடி ரூபா கொடுத்துட்டு புடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி போட்டோ வேற மாட்டி இருக்கு. அங்கதான் பிரச்சனையே. சோ ஊழல் நடந்ததை வந்து யாருமே இங்க மறைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆவணங்கள் ஸ்ட்ராங்கா இருப்பதாலதான் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, இதுல வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாம இடி தரப்புல இருந்து ரமேஷ் ஒருத்தர் வாதாடுறாரு. அவர் சொல்றாரு, இந்த 66(2) இருக்கு பாத்தீங்களா, இது மூலமா தான் புகார் கொடுத்திருக்காங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி. இது எப்ப பண்ணுவாங்கன்னா, சரி எஃப்ஐஆர் இருந்தா தான் இடி உள்ள வர முடியும், இல்லாட்டி வர முடியாது. அதனாலதான் அவங்க எஃப்ஐஆர் கேட்கறாங்க. அவங்க தேட போனது பேங்க் ஃப்ராட் கேஸ். அது உண்மைதான், அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அந்த கேஸ. பட் அதுல இருந்த ஆவணங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால எங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் வேணும்னு கேட்கிறாங்க. அப்படி அவங்க எஃப்ஐஆர் கேட்கும் பொழுது பிரிலிமினரி என்கொயரி தேவையே கிடையாதுன்னு அந்த 66(2) சொல்லுது. அதனாலதான் இவங்க பிரஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, திரும்ப 2வது கடிதம் எழுதுறாங்க. இதை வந்து இன்பதுரை பாக்குறாரு. அது அரசியல் நோக்கம் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் அதிமுக மாட்டி விடணும் தான் அவர் வந்து போடுறாரு பெட்டிஷனை. லோக்கல் ஸ்டாண்டி வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க, அதாவது இந்த அத்திநாராயணுக்கு லோக்கல் ஸ்டாண்டி என்ன, அவரே ஒரு கிரிமினலா இருக்காரு, இத்தனை கேஸ் இருக்கு, அவரை டிஸ்மிஸ் பண்றாங்க. இன்பதுரை எடுத்துக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா இன்பதுரை வந்து ராஜ்யசபா எம்பி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இதுல வந்து பலதரப்பான ஆவணங்கள் இருக்கின்றன அப்படின்னு அப்படிதான் கொண்டு போறாங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் சார். இது உண்மையிலே வந்து இடி ஒழுங்காக இதுவரைக்கும் இடி ஒழுங்கா ஆய்வு செய்தல எதுவுமே, எல்லாத்தையுமே அரையும் குறையுமா இல்ல சொதப்பி இந்த மாதிரி வந்து கலைச்சு விட்டு போறதான் பார்த்திருக்கோம். உண்மையாக இருக்கும் ஆவணங்களை அவர்கள் வந்து ஆய்வு செய்து சென்றார்கள் என்றால் செனட் அப்ரோடு வீடு வரைக்கும் போகும். அது மட்டும் வெரி கிளியரா இருக்கு. அதனாலதான் இங்க வந்து எல்லாம் கொஞ்சம் ஆடி போயிட்டு இருக்காங்க. இதனாலதான் நம்ம பார்த்தோம், நேரு வந்து அடிக்கடி என் திருப்பதியில போயிட்டு 44 லட்சம் வேற டெபாசிட் பண்ணாரு. இதெல்லாம் நடந்திருக்கு. அவங்களே தப்பா பண்றது ஓகே, அதுக்கு போட்டோ எடுத்து வைப்பாங்க. எவனாவது 3 கோடி ரூபா மொத்தம் 1 கோடி ரூபா வாங்கிட்டு 3 பேர் நிக்க வச்சு அவனை 10 ரூபா நோட்டை பிடிச்சிக்கிட்டு போட்டோ எடுத்தாங்கன்னா இது அபத்தம் சார். இது அவங்க தப்பு பண்ணிருக்காங்க. இந்த தப்புனால வந்து களங்கம் ஏற்படுதோ இல்லையோ, ஆனா ஆவணங்கள் உருப்படியா இருந்தா அனைவர் மேலேயும் பாயும். நம்ம பேர் சொல்ல விரும்பல, போராடலாம் போகும்.